கடல் நீரின் தரம், சுற்றுச்சூழல் கல்வி, பொது சுற்றுச்சூழல் மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் சேவைகள் ஆகிய 4 பெரும் பிரிவுகளின் கீழ் உள்ள 33 வெவ்வேறு தகுதிகளை கொண்டிருக்கும் கடற்கரைகளுக்கு வழங்கப்படும் நீலக்கொடி முன்னாள் நீலக்கொடி முன்னால கொண்டு வாங்க. இந்த நீலக்கொடி சான்றினை 2025-26 ஆண்டில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் உள்ள திருவான்மியூர், பாலவாக்கம், புத்தண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்புதுப்பட்டு மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரைகள் பெற்றிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காற்று மாசுபாட்டையும் கார்பன் தடங்களையும் குறைத்திடும் நோக்கில் மாநில போக்குவரத்து கழகங்களில் 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் CNG இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைப்பு செய்திட தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாடு வாரிய நிதியை கொண்டு 70 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். கழுகுகள், பருந்துகள் மற்றும் வல்லூர்கள் உள்ளிட்ட வேட்டையாடும் பறவைகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதால் பல்லுயிர் பெருக்கத்தினை உறுதி செய்திடும் குறியீடாக வேட்டை பறவைகளின் இருப்பினை சூழலியலாளர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருநெல்வேலி, மதுரை அருட்டாபட்டி மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் காணப்படும் இவ்வகை வேட்டை பறவைகள் அண்மை காலமாக வாழிட சிதைவு, நச்சுப்பொருள்களின் பரவூர் மக்களிடம் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதியினை கொண்டு உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தீவின் முனையில் அமைந்துள்ள தனுஷ்கோடி பகுதி மணல் திட்டுக்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நில காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் தாயகமாகவும் பூனாரை உள்ளிட்ட வலசை பறவைகள் இடம்பெறுவதற்கான மத்திய ஆசிய பறக்கும் பாதையின் முக்கிய பகுதியாகவும் கருதப்படுகிறது. எனவே புலம்பெயர்ந்த ஈரநில பறவைகளுக்கான வலசை பாதையாக விளங்கி பல்லுயிர் சமநிலையை பாதுகாக்கும் வகையில் தனுஷ்கோடி பகுதியை பூனாரை பறவைகள் சரணாலயமாக அறிவித்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.